தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுப்பார், பலன் அளிப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் இருப்போம் என்றால் நம் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேட வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு நன்மைகளை கொடுப்பார் என்று விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த புதிய நாளுக்காக நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காணிச்சத கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை கொடுங்க. இப்படிய வல்லமினால் நிரப்புவீராக, இப்படிய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்புங்க. புதிய இணையினால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இரவும் பகலும் வேதம் வாசிக்க எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். வானத்தின் பல கனிகளை திறந்து சம்பூரணமாய் திருப்தியாக எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. என்னென்ன வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இப்படிய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இப்படிய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இப்படி நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.